கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள லக்கிநாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் நூருல்லா. இவர் வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவரது மனைவி ஆயிஷாபி வீட்டில் வசித்து வருகிறார். கடந்த மாதம் 14ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு காங்கேயத்தில் உள்ள தனது மகன் வீட்டுக்கு ஆயிஷாபி சென்று உள்ளார். இந்த நிலையில் ஆயிஷாவின் வீடு முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு வீடு திறந்து கிடந்ததாக உறவினர் ஆயிஷாபிக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனை அடுத்து இவரது உறவினர் வீட்டில் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து துணிகள் அனைத்தும் சிதறி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். தகவல் அறிந்த வடபொன்பரப்பி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்ற நேரத்தை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்து 20 லட்சம் மதிப்பிலான 48 பவுன் தங்க நகை மற்றும் 80,000 பணம் ஆகியவற்றை கொள்ளை அடித்துச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து கைரேகை நிபுணரை வரவழைக்கப்பட்டு கொள்ளை நடந்த வீட்டில் தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. மேலும் வீட்டின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் திருக்கோவிலூர் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பார்த்திபன் தலைமையிலான 4 பேர் கொண்ட போலீசார் தலைமையில் தனிப்படை அமைத்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் பூட்டிய வீட்டை உடைத்து 20 லட்சம் மதிப்பிலான தங்கம் மற்றும் 80,000 பணத்தை கொள்ளை அடித்து சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.